ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கிரகங்களை இயக்கும் கோயில்களை தான் பார்க்க போகிறோம். இந்த கிரகங்களை இயக்கும் கோயில்கள்னு நீங்கள் எதோ தனியாக பார்க்க வேணாம். ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் அனைவருக்கும் இது ரொம்ப பயன்படும். நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பரிகாரங்கிறது ஒன்றுமே கிடையாது. கிரக சேர்க்கைகள் அடிப்படையாக வச்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்தின் அடிப்படையில் எந்த கோயில்கள் யார் அணுகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் முதல் பரிகாரம். இன்னும் பரிகாரத்தில் ரொம்ப தெளிவாயிட்டாங்கன்னா இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் சொல்லலாம், கலராக ரிப்பனை கட் பண்ண சொல்லலாம், நிறைய பரிகாரங்கள் இருக்குது. இருந்தாலும் கோயில்களுக்கு மக்கள் சென்று பரிகாரம் செய்யும்போது தான் சரி, இந்த சாமியை நம்ம கும்பிட்டுட்டோம், நமக்கு இன்னுமே எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் மேலும் முன்னேற்றம் அடைஞ்சிரும், நமக்கு பிடிச்சிருக்கிற பிரச்சனைகள்லாம் என்னையோட முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த பாமர மக்களுக்கும் யாருக்கும் சரி எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் வருது இல்லையா. முதல்ல அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை மனதில் பதிய வைக்கிறது தான் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது. பரிகாரம் சொல்லும்போது ரொம்ப சரியாக சொல்லணும். தெரியலன்னு விட்டெல்லாம் தப்பே கிடையாது. தவறாக சொல்லி விட்டோம்னா தவறாக வழிகாட்டுறவர்களுக்கான தண்டனைங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால் இந்த பரிகார கோயில்கள் மட்டுமே இல்லாமல் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கோயில்களில் இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே நமக்கு இந்த கோயில் சூட்டபுளாக இருக்குமா இல்லாமல் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கடவுளை வணங்குவதற்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா திருவாரூரில் பிறந்தாலே முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தின்னு நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் ஜோதிடத்தை ஆர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு தான் நாம் இதை தொடர்ந்து பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரியனும் சனியும் சம்மந்தப்பட்டால் அப்படிங்கிறது தான். நம்ம எல்லா ஜோசியர்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியனும் சனியும் சம்மந்தப்பட்டால் ஒரு ஜாதகத்தில் பார்வையாக இருக்கலாம், செயற்கையாக இருக்கலாம், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது, இந்த ஒரு விஷயத்தை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சூரியன் அப்படின்னு வரும்போது இது எதெல்லாம் குறிக்குதுங்கிறத முதல்ல பார்க்கணும். சூரியன் வெளிச்சத்தை குறிக்குது. சூரியன் தான் மூலிகைகள் மருந்து பொருட்களை குறிக்குது. சூரியன் தான் உடம்புல உள்ள எலும்பை குறிக்குது. சூரியன் தான் கால்சியத்தை குறிக்குது. சூரியன் தந்தையையும் குறிக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. அது மட்டும்தான் தெரியும்னா அப்போ மற்றதெல்லாம் எங்கே கொண்டு போய் போகிறது அப்படிங்கிறத ஒன்று எடுக்கலாம். சூரியன் தான் ஒருத்தனுடைய கம்பீரத்தை குறிக்குது. சூரியன் தான் ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸை குறிக்குது. அவனுடைய அரசியல், செல்வம், புகழ், செல்வாக்கு, கௌரவம், கம்பீரம் இதை எல்லாத்தையும் குறிக்கிறதுக்கு சூரியன் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் ஒரு அந்த பங்கையும் எடுத்து பார்க்கணும், இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும். அப்போ இவ்வளவும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சனிக்கு வரணும். சனி அப்படின்னு பார்க்கும்போது சனின்னாலே நமக்கு என்ன பண்ணும், இருக்கிற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிடும், செயலிழக்க வைத்துவிடும், பார்க்குற இடத்தையும் செயலிழக்க வைத்துவிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ போகும்போது அப்போ இந்த சூரியனுங்கிறது தலையாய ஒரு கிரகம், வெப்ப கிரகம். சனிங்கிறது எல்லாத்தையும் ஸ்லோவாக கடந்து நினச்சதை முடிக்கக்கூடிய ஒரு கிரகம். இதுவும் சாதிக்கிற கிரகம் தான், கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ எல்லாத்துக்கும் பிரேக் போட்டுகிட்டே இருக்கக்கூடிய சனியும் சூரியனும் பார்வை ரீதியாகவோ சேர்க்கை ரீதியாகவோ ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டால் அது என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம சூரியன் அப்படின்னு வரும்போதே முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைவத்தில் சிவனை சூரியனாக சொல்லுவாங்க, வைணவத்தில் விஷ்ணுவை சூரியனாக சொல்லுவாங்க. அப்போ சூரியன் அப்படிங்கிறது இறைவனுடைய வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், மூன்றாவது கண் தான் முக்கண் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. பொதுவாக கண் அப்படிங்கிறது சுக்கிரனை எடுத்துக்கிட்டாலும் சூரியனுக்கும் கண்ணுக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ சனி சூரியனை பார்வை செய்தால் அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய பேர் இந்த சின்ன பிள்ளைங்களே கண்ணாடி போடுறாங்கல்ல, இந்த கண்ணுக்கு கண்ணாடி போடக்கூடிய விஷயங்கள் சின்ன வயசுலேயே வந்துடும். பார்வை குறைபாடுகள் இருக்கும், இல்லைன்னா கண்ணில் சில சர்ஜரி, கண் புரை இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. இது எல்லாமே சூரியன் சனியும் சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஒன்று நடக்கும். அடுத்தது பல் இருக்கு இல்லையா. பல்லுங்கிறது முழுக்க கால்சியத்தோடு சம்மந்தப்பட்டது. அப்போ பல் பார்த்திங்கன்னா இடுக்காருன்னு சொல்லிட்டு இந்த பல்லுக்கு கிளிப்பு போட்டு என்ன பண்ணுவாங்க, உள்ளே தள்ளுவாங்க. அல்லது பற்கள் நெருங்கணும், அந்த கேப் வரக்கூடாதுன்னு தான் பண்ணுவாங்க. பல்லு கட்டுவாங்க, பல்லை உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக வளர்க்கவங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பல்லு அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டாவது இருப்பாங்க. பல்லு உடஞ்சி போய்டும், சொத்தையெல்லாம் வருது பார்த்திங்களா. இது எல்லாமே சூரியன் சனி சம்மந்தப்பட்டால் தான் ஒரு ஜாதகத்தில் வரும். முக்கியமாக மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பின்னாடி வச்சு பார்த்துக்கணும். எல்லாத்தையும் தாண்டி சூரியன் எலும்பை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு உடம்புல பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு இப்போ நம்மளுடைய சதையும் தோலும் தான் வெளியில் தெரியும். உள்ளுக்குள்ளே கட்டுமானம் இந்த கம்பி போட்டு கட்டுறாங்கள்ல ஒரு பில்டிங்கில், அந்த கம்பி தானே முக்கியமான விஷயம். அதுதான் என்டையர் பில்டிங் அடித்தளத்திலேருந்து நுனி வரைக்கும் இந்த கம்பிகள் மட்டும்தான் இணைக்கும். மிகப்பெரிய பில்டிங்கிலேருந்து சாதாரண பில்டிங் வரைக்கும் உண்டு. இந்த கம்பிகளோட கட்டுமானம் தான் ஒரு பில்டிங்கோட உறுதியை குறிக்கக்கூடியது. அப்போது
நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எத்தனை அந்த எலும்பு கோர்வைகள் தான் வந்து இந்த உடம்பை நிர்ணயிக்குது. இந்த உடம்பே அழிஞ்சு போனால் கூட நீண்ட நாட்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எலும்பு கூடலாம் இன்றைக்கி பார்க்குறோம் பார்த்திங்களா. அப்போ சூரியனுங்கிறது வந்து உடம்போட கட்டுமானத்துக்கு அடிப்படை ஆதாரம். இப்போ ஆதிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம்ல, ஆதிங்கிறது தானே எல்லாத்துக்குமே தொடக்கம். இந்த ஆதிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய பெயர்களில் ஒன்று. அதனால தான் ஆதி அப்படின்னு சொல்கிறது. ஆதிநாதன் அப்படின்னா எல்லாத்துக்கும் முதல்வன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சூரியனுங்கிறது ஆதி. அடுத்தது எலும்புகளை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, இது எல்லாமே சூரியனுக்கும் சனிக்கும் சம்பந்தப்பட்ட பார்வையை ஒட்டி தான் இது உருவாகுது. அடுத்தது சூரியனும் சனியும் சம்பந்தப்பட்டால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ஓரளவு உண்மையான கூற்று தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சூரியன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகத்தில் தந்தையை குறிக்கக்கூடிய பிதுர்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சூரியன் சனி சம்மந்தப்படும் போது அதுக்குன்னு ஒரு வீட்டில் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா அப்பாவையும் பிள்ளையும் என்ன பண்ணணும், பிரிச்சா விட்டுற முடியும்? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்க இதுக்குன்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளைய வந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு, இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில், அண்ணன் வீட்டில், சித்தப்பா வீட்டில், மாமா வீட்டில் இப்படிலாம் தங்கி படிக்கிறாங்கல்ல. சில பிள்ளைங்க ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறாங்கல்ல. இந்த மாதிரியும் சில இடங்களில் வந்து அந்த பிரிவுகளை உருவாக்கி வைக்கிறோம். அதனால் பாசம் குறையாது. இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை. இதை மட்டுமே வச்சுட்டு ஒரு என்டையர் ஜாதகத்தை அனலைஸ் பண்ண முடியாது. சப்போஸ் சூரியன் 9ஆம் அதிபதியாக இல்லாத பட்சத்தில் அப்போ 9ஆம் மற்ற இடங்களுக்குரிய காரகத்துவம் வந்து பாதிக்கப்படும்ல. இதையெல்லாம் தான் எடுத்து பார்க்கணும். சூரியன் சனி ஒரு ஜாதகத்தில் பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருந்ததுன்னா இந்த பாதிப்புகளை தான் ஏற்படுத்துமா அப்படின்னு பார்க்க முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம ஒரு மனிதனுடைய உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறாங்கல்ல, ஒருத்தனுடைய தொழிலும் அவன் செய்யக்கூடிய வேலையும் தான் அவனுடைய ஒரு ஆணை யார் ஆண்மகன் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. இப்போன்ல அந்த காலத்துலேருந்து அதை சொல்லிகிட்டு இருப்போம். பெண்களும் வேலைக்கு போனால் கூட சரி, ஆண்களுடைய வருவாய் வந்து கண்டிப்பாக அவங்களோட ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த சனி வந்து சூரியனோட சம்மந்தப்படும் போது முதல்ல அந்த ஸ்டேட்டஸில் கையை வைக்கிற வேலையை தான் பார்க்கும். அப்போ என்னென்னா, நல்ல டேலண்டடாக இருப்பாங்க, நல்ல திறமையானவர்களாக இருப்பாங்க. அவங்க போய் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து அவங்க வேலையை விட்டு நிற்கிற மாதிரி ஆகிடும். அப்படியா இல்லைன்னா அந்த வேலைகளில் ஒரு செய்யக்கூடிய இடங்களில் ஒரு பாதிப்பு வந்துடும். அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, சனியும் சூரியனும் சம்மந்தப்படும் போது ஒரு வேலையை வந்து அவங்களால தொடர்ச்சியாக கண்டினியூஸாக செய்யக்கூடிய வேலைகள் வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பு உருவாக்குது. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஊர் அந்த ஊர்னு சொல்லிட்டு மாற்றலாக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்கள்ல, மாறிக்கிட்டே போகிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்ய முடியாத பாதிப்பு, சர்வீஸ் கட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லப்போனால், பர்ஃபெக்டாக சொல்லப்போனால் இந்த வேலையில் இடையிடையே விட்டுக்கூடிய அந்த இடைவெளி வருதில்ல, இதுக்கும் சூரியன் சனிக்கும் முக்கியமான பங்கு இருக்குது. சரி, இந்த சூரியன் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஒருத்தவங்க எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சூரியனும் சனியும் சம்பந்தப்பட்டால் அது என்ன மாதிரியான கோயில்களை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, கபாலீஸ்வரர் கோயிலை கூட நம்ம எடுக்கலாம். அதுக்கான விளக்கத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். இருந்தாலும் சரபேஸ்வரர் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதே போல் நரசிம்மரும் முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம சரபேஸ்வரரை பார்த்துக்கோம். இந்த சரபேஸ்வரருக்கு வந்து பல்வேறு சிவன் கோயில்களில் தனித்தனியாக சந்நிதிகள் இருந்தால் கூட தஞ்சை மாவட்டம் அந்த திருவிடைமருதூர் கும்பகோணத்தை ஒட்டிய அந்த திருபுவனம்ங்கிற ஊரில் சரபேஸ்வரருக்கு ஒரு தனி ஆலயமே இருக்குது. இந்த சரபேஸ்வரர் ஆலயம்தான் சூரியனுக்கும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சம்பந்தப்பட்டாலோ பார்வை சேர்க்கை பெற்றிருந்தாலோ அதற்கான நிவாரண கோயிலை, அதற்கான பரிகார கோயில்களாக சொல்லப்படுது. ஸோ சூரியனும் சனியும் சம்பந்தப்பட்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும், பெரிய அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அவசியம் பெரிய அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்காது. ஏன்னா சனி அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் அதுக்கு கடுமையான பகை கிரகங்கள் ஆகிடுதுல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரபேஸ்வரர் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பு. அப்போ சூரியன் சனி என்று இயங்கக்கூடிய கோயில்கள், அப்படி இந்த சூரியன் சனி அப்படிங்கிற கிரகத்தை இயக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நிலையில் நாம் எடுக்கிற கோயில் வந்து கும்பகோணம் பக்கத்தில் திருபுவனம் அப்படிங்கிற ஊரில் சரபேஸ்வரர் கோயிலை தான் எடுக்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா மனித உருவத்தை எடுக்கிறதா, விலங்கு உருவத்தை எடுக்கிறதா, பறவை உருவத்தை எடுக்கிறதா எல்லாம் கலந்து இருக்கும். அப்போ சூரியன் வந்து சனி பார்க்கும்போது சூரியன் வந்து சின்னாபின்னமாக்கப்படுறாரு அப்படின்னு வருது இல்லையா. அப்போ இதுக்கு எது உகந்த கோயில் அப்படிங்கிறது அது ஒரு குறியீடு, அது ஒரு கடவுளாக நம்ம தொடர்ந்து வழிபட்டு வருகிறோம். அப்போ சரபேஸ்வரரை வழிபட வேண்டியவர்கள் கண்டிப்பாக யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் சனியும் பார்வை பெற்றிருந்தாலும் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அவங்க சரபேஸ்வரர் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.